விஜய் அவர்கள் போனா கூட்டம் வரும் அப்படின்றது அது தவிக்க தரப்புல உள்ளவங்களுக்கும் தெரியும், காவல்துறை தரப்புல உள்ளவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மக்களுடைய பாதுகாப்பு தான் ஒரு கேள்விக்குறியா மாறுதுன்ற. இல்லை, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது காவல்துறை தான். உண்மையில தேனியில திருமாவளவன் வந்து ஒரு பரப்புரைக்கு போனார். அங்கே என்ன நடந்தது? தொண்டர்கள் அந்த வாகனத்தில் ஏறும்போது அரைஞ்சு ஏறினாங்களா? அப்போ அவங்க எல்லாம் வந்து யாரு? தற்கொலையா? ஒருத்தன் ஏறி முன்னாடி வேனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறானா இல்லையா? நான் வந்து உங்களை எல்லாம் பிஹெச்டி படிக்க வச்சிருக்கேன் அரசியலில், நீங்க வந்து எல்கேஜிக்கு போறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன திருமாவளவன் அந்த விடுதலை சிறுத்தைகள் கூட்டமே அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க? திருச்சியில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க முதல்ல ரோப்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஏதோ எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் ஒரு 10 போலீஸ்காரர் வந்து பெரிய ரோப் பிடிச்சிருந்தாங்கன்னா உள்ள வர முடியாது. அதெல்லாம் வந்து திருச்சியில் கொடுக்கப்படுது, ஏன் மற்ற ஊர்ல கொடுக்கப்படல? நேற்று ரஜினி அவர்கள் ஏர்போர்ட்ல, அதாவது விஜய் அவர்கள் போறாங்க, அந்த ஒரு 5 மினிட்ஸ்ல ரஜினி அவர்கள் பேசுறாங்க, நடிகர்கள் பின்னாடி யாருமே போகாதீங்க. அவர் எதுக்கு அரசியல் கட்சி வரும்போது எல்லாரும் வாங்க, எல்லாரும் இளைஞர்கள்லாம் வாங்க, நம்ம தான் நாட்டை திருத்த போறோம் அப்படின்லாம் அவர் தானே சொன்னாரு. எம்ஜிஆர் ஆட்சியை நான் தருவேன்லாம் சொன்னார்ல, அப்ப எல்லாம் உங்களுக்கு இளைஞர்கள் வேணும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அரசியல். அந்த அரசியல்ல மாணவர்கள் பங்கெடுக்காம வேற யார் பங்கெடுக்கணும்? காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இல்லை அந்த செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் தான் நாளைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் ஒரு விஓவாகவும் இவங்க தானமா வராங்க. இப்போ இவங்களுக்கு அரசியல் தெரியாமல் இருந்துச்சுன்னா இது எவ்வளோ பெரிய தப்பு. நான் தேர்தல் அறிக்கையை முன்வைக்க மாட்டேன், அதே மாதிரி வேட்பாளர்களையும் நான் முன்வைக்க மாட்டேன், விஜய்ன்ற ஒரு பர்சனையும் விசில்ன்ற ஒரு சின்னத்தை மட்டுமே நான் முன் வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறேன் அப்படின்ற அணுகுமுறை சரியா சார்? இந்த தேர்தல் வந்து இங்கே விழுகிற ஒவ்வொரு வாக்கும் விஜய்க்கான வாக்கு. ஏன் வந்து இபிஎஸ் எல்லா கான்ஸ்டிடுவன்சிக்கும் பிரச்சாரம் போறாரு? அந்தந்த கேண்டிடேட் தான் முக்கியம்னா மக்கள்கிட்ட அந்தந்த கேண்டிடேட்டே பேசி ஓட்ட வாங்கிடலாம்ல. சரி, ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி போயிட்டு வந்து பிளாஸ்ட்னு ரொம்ப நார்மலா கடந்து போக முடியாது, கூட்டம்னு சாதாரணமாகவும் சொல்ல முடியாது, மக்கள் கடல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து காரைக்குடி போறாங்க அப்படின்றப்ப பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அங்கே போயிட்டு விஜய் அவர்கள் பேசாம வந்தது ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும்ல. ஸோ என்ன ரீசன்? குட் பி தலைவர் ரொம்ப இந்த ஜனநாயகன் லீக்ல ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் ஒன்று வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்குறது. பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ்ல அது கண்டிப்பா இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ அதை நிச்சயமாக அவர் அப்செட் பண்ணியிருந்திருக்கோம். அதை அரசியலாக்க பேசாமலும் இருக்க முடியாது, பேசிதான் ஆகணும். அதை யார் மேலே பழி போடுறது இல்லைன்னா எங்கேருந்து போனது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். பொதுவெளியில் பேச வேணாம் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவர் விசாரிச்சிட்ட பிறகு பேசலாம்னு இருந்திருக்கலாம். பல்வேறு காரணங்களால தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஏன்னா அங்கே காத்திருந்த மக்கள் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையிலேருந்து காரைக்குடி போய் காரைக்குடியிலேருந்து திருச்சி போகிற வரைக்குமே அந்த மக்களுடைய கூட்டம்ன்றது பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. காரைக்குடியில் உள்ள வேட்பாளருமே வந்து பெருசாக மேபி எதிர்பார்த்துருக்கலாம் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்னா. ஏன்னா அந்த தொகுதி மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள சில தொகுதிகளும் இருக்குது. ராம்நாடாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பக்கம் வந்து சிவகங்கையாக இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கோம் அப்படின்றோன்னே வேட்பாளர்களை நம்ம அறிமுகம் பண்ணி ஆகணும், பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா மீண்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமானா மிக குறைவு, ஏன்னா காலம் இல்லை. இல்லை, இது வந்து வேணுமென்றே அவாய்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. இது இவ்வளவு தூரம் போய் பேசாம வரும் போகணும்னு நமக்கு டைம் இல்லைல்ல, அதுதான் புரியுது. பட் இது மாதிரி ஒரு சிக்கல், அதாவது கட்சியை ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கல்லாம் சாதாரண சிக்கல் இல்லை, பெரிய பெரிய சிக்கல் இல்லை. ஒரு தனி மனித தாக்குதலில் தொடங்கி அதுக்கப்புறம் அவரை வந்து கைது செஞ்சிருவாங்கன்றது பயமுறுத்தி ஒன்றும் இப்போ கரூர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொடர்ச்சியாக அடிக்கிற அடி ஒன்றும் சாதாரணமான பழி வரல, ஹெவியாக வருதுல்ல. இதர் பர்சனலாக லாஸு, பெரிய பழி, ஃபினான்ஷியல் லாஸு, இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எல்லா அடியையும் வாங்கிட்டு போகிறது வந்து எவ்வளோ கஷ்டம். அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, கடந்து போகலாம். பட் மக்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம்ன்றது உருவாயிடக்கூடாது இல்லையா? இல்லைம்மா, அது வந்து அது விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்துல கிளியரா இருந்தாங்க. என்ன அப்படின்னா ஏமாற்றம் இருக்காது. ஏன்னா அவர் எங்க ஊருக்கு வந்துட்டாலே போதும்னு நினைச்சவங்க தான் பாதி பேர். விஜய் பார்த்துட்டாலே போதும்ன்றதுதான். ஆமா, அந்த மனநிலை வந்து கண்டிப்பா நிறைய. ஏன்னா வந்து ஒரு வேட்பாளருடைய தந்தையே சொல்றாங்க,
எங்களுக்கு விஜய் அவங்க வந்ததே போதும், பேசணும்னு அவசியம் இல்லை, விஜய்க்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு. பட் அந்த தொகுதிக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வேட்பாளர் யாரு அப்படின்ற அறிமுகம் செய்ய வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருக்குது இல்லையா நமக்கு. அது இன்னமே எந்த 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 அவர் போன எந்த பரப்புரையிலையும் இவர் தான் எங்க வேட்பாளர் ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை. எங்கேயாவது வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னையில் நடந்தது. அதுக்கப்புறம் லோக்கல்ல போய் இதுதான் என் வேட்பாளர்னு எங்கேயாவது அறிமுகப்படுத்திருக்காரா? ரொம்ப ரேர். இல்ல பண்ணவே இல்லை. எங்க ரொம்ப ரேர்? இல்ல குளத்தூர்ல எல்லாம் போய் பண்ணாங்கல்ல பாபு. குளத்தூர்ல வந்து குளத்தூர்ல போகும்போது சில இடங்கள்ல மட்டும் அது வந்து தொகுதிக்கா போனது. ஓகே. இது வந்து ஒரு மண்டலமா ஒரு டிஸ்ட்ரிக்டா தானே போறாங்க. ஓகே. இல்லை இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டா நாங்கள் அனுமதி வழங்கிடுவோம் அப்படின்னாங்க. மேக்ஸிமம் வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் அனுமதி கொடுக்கப்படுறது, என்ன மறுத்தாலும் அனுமதி வாங்கிடுறாங்க. பட் சென்னைன்னு எடுக்கும்போது மட்டும் அந்த அனுமதியானது இன்னும் மறுக்கப்பட்டுக்கிட்டு இனிமே மறுக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. டெஃபினட்டாக அது மறுக்கப்படாது. ஏன்னா ஓப்பனாக சென்னை ஆணையர் மீதே நாங்கள் தான் குற்றம் சாட்டணும். ஆணையர் தான் அழுத்தம் தராரு. ஆணையர் தான் மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்காத, உன்னை யார் கொடுக்க சொன்னதுன்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படின்றத ஆதவர்ஜுனாவே ஓப்பனாக பேசியிருந்தாரு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆணையர் மாற்றப்பட்டதுனால இனிமே அனுமதி கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து அனுமதி கிடைச்சாதான் வந்து இன்னும் மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா இல்லை, நான் ஒரு விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் நேற்று கூட திருச்செங்கோடு தொகுதிக்கு போயிட்டு தான் வந்தேன். அதுக்கு முன்பு எக்மோர் போனேன். நானும் வந்து தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சு தான் இருக்கேன். அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த இந்த முடிவு வந்து தாவக தலைவர் போய் வந்து போகாதனால மாறிடும் அப்படின்றது இல்லை. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. எதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, தாவகாவுக்கு ஓட்டு போடுறது உறுதி. எப்போ எலெக்ஷனை சொல்லு, டேட் வரட்டும், அதுதான். அப்போது இது 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 போடுறதுனால ஒரு கணிசமான அளவு இன்க்ரீஸ் வேணா ஆகுமே ஒழிஞ்சு இல்லை போகாதனால குறையாது அப்படின்றது வந்து குறையும் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. மக்கள் வந்து போகிறதுக்கு முன்பே அவங்க பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காங்களம்மா, அவங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, அதனால தே ஆல்ரெடி டிசைடட். அப்படிதான் நம்ம நினச்சோம். ஓகே. ஏன்னா திமுக தொடர்ந்து ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்காங்க. சென்னை வந்து திமுக கோட்டை, அங்கே வந்து யாராலையும் இனிமே அது சென்னை மாபெரும் ஓட்டை திமுகவுக்கு. ஓகே. தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் போகிற இடத்துல சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், மரணங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து விபத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் நடந்துறது இல்லையா? ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது? ஏன்னா காவல்துறை வந்து தொடர்ந்து அனுமதியை தரமாட்டது. ஏன்னா விஜய் அவர்கள் போனால் கூட்டம் வரும் அப்படின்றது அது தவிக்க தரப்பில் உள்ளவங்களுக்கும் தெரியும், காவல்துறை தரப்பில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மக்களுடைய பாதுகாப்பு தான் ஒரு கேள்விக்குறியாக மாறுதோன்ற. இல்லை, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது காவல்துறை தான். நீங்கள் வந்து அண்மையில் தேனியில் திருமாவளவன் வந்து ஒரு பரப்புரைக்கு போனார். அங்கே என்ன நடந்தது? தொண்டர்கள் அந்த வாகனத்தில் ஏறும்போது ஏறினாங்களா? அப்போ அவங்க எல்லாம் வந்து யாரு தற்கொலையா? சார், அதாவது இது வரைக்கும் இல்லாதது போல இப்போ இந்த அரசியலில் வந்து களம் ரொம்ப மாறி. இல்லைம்மா, அப்படி கிடையாது. க்ரௌட் மென்டாலிட்டி இப்போ திருமாவளவன் நோங்கி பலர் அடிக்கிறாரா இல்லையா? அந்த பையன் ஒருத்தன் ஏறி முன்னாடி வேனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறானோ இல்லையா? அப்போ இவர்கள் தான் சிறுத்தைகள் வந்து இவ்வளோ நாள் பயங்கரமாக அரசியல்மயமாக்கப்பட்டவர். நான் வந்து உங்களையெல்லாம் பிஹெச்டி படிக்க வச்சுருக்கேன் அரசியலில், நீங்கள் வந்து எல்கேஜிக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன திருமாவளவன் அந்த விடுதலை சிறுத்தைகள் கூட்டமே அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அப்போ இது வந்து அரசியலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுடைய அரசியல் அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. க்ரௌடுன்னு வரும்போது ஒரு மாப் மென்டாலிட்டி. ஒரு காவல்துறை அதிகாரி வந்து மாநாட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு தாவேக்க பையனை போட்டு என்ன குத்துறாரு? எதுக்கு குத்துறாரு? எதுக்குமா குத்துறாரு? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை பிளேம் பண்ணுறதுக்குல அது முட்டாள்தனம்ன்ற. நான் அரசு தான் அதை வந்து பாதுகாப்பை உறுதி செய்யணும். இராணுவம் தானே நம்ம நாட்டு எல்லையை பாதுகாக்கணும். நீ போய் பாதுகாக்கணும்னு என்னைய சொன்னால் நான் அதுக்கு அந்த வேலைக்கு நான் போனேன். பாகிஸ்தான் உள்ளே வராமல் நான் பார்த்துக்கணும், என்னால் முடியுமா? அது இராணுவம் அது தானே எல்லையில் இருக்கிறாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் தனியாக இருக்கிறாங்களா, அதுதானே அவங்க பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து மக்கள் திரள் வந்ததுன்னா நம்மள்ட்ட ஆர்ம்ட் ரிசர்வ் ஃபோர்ஸஸ்னு ஒன்று இருக்கே, ஏஆர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸ் எதுக்கு? ஆயுதம் தாங்கிய தனிப்படை இருக்குல்ல, அது எதுக்கு இருக்குது? இதுக்கு தானே அவங்க இருக்கிறாங்க. அவங்கள இறக்கணும்ல காவல்துறை. அதை இறக்கி சரி செய்ய. இப்போ திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க முதல்ல ரோப்பெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ரோப் செக்யூரிட்டின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம தமிழக காவல்துறையில். ஏதோ எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் ஒரு 10 போலீஸ்காரர் வந்து பெரிய ரோப் பிடிச்சிருந்தாங்கன்னா உள்ளே வர முடியாது. அதெல்லாம் வந்து திருச்சியில் கொடுக்கப்படுது, ஏன் மற்ற ஊரில் கொடுக்கப்படல?
அந்த கேள்வி தானே நாங்கள் கேட்குறோம். அதை விட்டு நாங்களே எங்களை பார்த்து இது எப்படி முடியும்? சரி, கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours வந்து ட்ராவல் டைம் மட்டும் நமக்கு எடுத்திருக்கு. ஏன்னா ஏன்னா ரோட்வே அப்படின்றப்போ விஜய் அவர்களை பார்க்கறதுக்கான கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்றப்போ இந்த இடத்துல வழிநெடுகிலும் ஒரு ஏன்னா வந்து நேற்று வந்து சில இடங்களில் மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு 4 காவல் வாகனம் வந்து விஜய் அவர்களுடைய வாகனத்தை சுற்றி வந்ததை. மற்ற இடங்களில் பெருசாக காவல்துறையோட அந்த அணுகுமுறை அப்படின்றது இல்லை. அப்படின்றப்போ தடியடியும் நம்ம நடத்த முடியாது. வரக்கூடிய ரசிகர்கள் மேலே அது வந்து ஒரு தவறான விஷயமா மாறிடுறப்போ எப்படி தான் வந்து அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ காவல்துறை ஒரு சில இடங்களில் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இது என்ன பண்ணலாம்னா, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் பாடம் எடுக்கணுமா? நான் சொல்கிறேன். சரி, நார்மலாக ஒரு விஐபி 4.5 இல்லை இதை சொல்கிறீங்களே, 4 மணி நேரம் ஒருத்தர் போகிறாருன்னா ஃபஸ்ட்டு கான்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது ஃபஸ்ட் கான்வாய் தான் நினைக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு போகும். போயிட்டு ஃபுல்லாக அது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ சைரனோட போயிட்டுருக்கோம். அவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து இந்த மெயின் கான்வாய் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட் பைலட் வந்து ஃபஸ்ட்டு போவார். போயிட்டு எல்லாத்தையும் எப்படி இருக்குது அதுக்கு முன்பே ஒரு டீம் வந்து போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஜீப் ஒன்று போகும். ஃபஸ்ட் பைலட்டு அவர் போவார். அந்த பைலட் போய் பார்த்துட்டு ஓகே தெளிவாக இருக்குது, எல்லாம் கிளியராக இருக்குது, நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் இல்லை கிளம்பலான்னு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கிலோமீட்டரோ இல்லைன்னா 10 கிலோமீட்டர் முன்னாடியே அவர் போயிட்டே இருப்பார். அதுக்கடுத்து 2வது ஒரு வண்டி போகும். 2வது வண்டி அந்த ஃபஸ்ட் வண்டி போட்டு அதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2வது வண்டி போகும். இப்போது சிஎம்க்கெலாம் 3 வண்டி இப்படி போன பிறகு தான் அதுக்கப்புறம் கான்வாய் ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? அது மாதிரி ஏதாவது இங்கே ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை, என்ன ஃபாலோ பண்ணாலும் விஜய் இல்லைம்மா, பார்க்குறது எதுக்கு அது ஃபஸ்ட்டு போகிறோன்னா இந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்குது, அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக வரணும். இந்த இடத்துல கூட்டம் இல்லை, நீங்கள் நார்மலாக வாங்க. இல்லை இந்த இடத்துல கூட்டம் இருக்குது, செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க போயிட்டு என்ன போய் ரோட்டை கிளியர் பண்ண இல்லை, இந்த இடத்துல கூட்டங்கள் அதிகம் இருக்குது, இப்போ உடனே வேணா இது இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு பைலட் போய் சேர்த்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அதுக்குள்ளே அவங்க வந்து காவல்துறை அங்கே ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தலாம். இதுதான் அதோட கான்செப்ட். அது மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லையே. நீ பாடுவா முன்னாடி 2 ஜிம்பு பின்னாடி 2 ஜிம்பு நான் வந்துடுறேன் அப்படின்றது எப்படி? இல்லை, விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து கூட இருக்கிற தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்குற மனப்பான்மையில் இல்லையா? ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். இவ்வளோ நாள் நான் வந்து அரசியல் மயப்பட்ட விடுதலை சிறுத்தைகளே ஏறி இப்போ வேன் மேலே ஆடுறாங்களே, டமால்னு அடிக்கிறாருல்ல தெரியுமா? அது சரியான அணுகுமுறையா? இல்லைம்மா, அது நீங்கள் வந்து கூட்டம் அப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஒரு மாணவன் நீங்கள் கல்லூரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் காலேஜ் நீங்கள் எந்த காலேஜ்லாம் படிச்சதுன்னு தெரில. நீங்கள் வந்து ஒரு மாணவன் தனியாக பஸ்ஸில் போனான்னா ரொம்ப அமைதியாக இருப்பான். அதே மாணவர்கள் ஒரு 100 பேர் அந்த பஸ்ஸில் ஏறினான்னா அவன் பண்ணுற கலாட்டாவே வேறு. இது வந்து பல்வேறு உயிரினங்களுக்கு இந்த பிஹேவியர் இருக்குது. சரிங்களா? அது மாப் மென்டாலிட்டி. அது சார், நேற்று ரஜினி அவர்கள் ஏர்போர்ட்டில், அதாவது விஜய் அவர்கள் போகிறாங்க, அந்த ஒரு 5 மினிட்ஸில் ரஜினி அவர்கள் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நடிகர்கள் பின்னாடி யாருமே போகாதீங்க, ஏன்னா உங்களுடைய உயிரை வந்து வேறு யாரும் பாதுகாக்க மாட்டாங்க, போலீஸும் பாதுகாக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றாரு. இந்த காமெடியை நான் என்ன சொல்கிறது? இல்லை, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் எதுக்கு அரசியல் கட்சி வரும்போது எல்லாரும் வாங்க, எல்லாரும் இளைஞர்கள்லாம் வாங்க, நம்ம தான் நாட்டை திருத்த போகிறோம் அப்படின்லாம் அவர் தானே சொன்னார். அவர் தானே சொன்னார். ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை நான் தருவேன்லாம் சொன்னார்ல, அப்போல்லாம் உங்களுக்கு இளைஞர்கள் வேணுமா? இது வந்து அது ஏதோ அவருடைய மனசில் தோணுது பேசிட்டார், அவர் தான். அதோட கடந்து போக வேண்டியதான். இல்லை, என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயமா அமைஞ்சிடக்கூடாதுல்ல. நீங்கள் பாலிடிக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். வெதர் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அரசியல். அந்த அரசியலில் மாணவர்கள் பங்கெடுக்காமல் வேறு யார் பங்கெடுக்க முடியும்? அவர்கள் தானே நாளைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கிற இல்லைன்னா +2 படிக்கிற, காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, இல்லைன்னா செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் தான் நாளைக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும், ஒரு வேளாண் துறை அதிகாராகவும், ஒரு விஓவாகவும் இவங்க தானமா வராங்க. இப்போ இவங்களுக்கு அரசியல் தெரியாமல் இருந்துச்சுன்னா இது எவ்வளோ பெரிய தப்பு. அரசியல் இல்லாமல் இங்கே என்ன இருக்குது? உணவுலேருந்து, கார்ப்பரேட்லேருந்து, உங்களுடைய பாலிசிலேருந்து எல்லாமே அரசியல் தானே. இப்போ அரசியலை தெரிஞ்சுக்காதீங்க, படிங்க. இப்போ அரசியலும் ஒரு படிப்பு தானே. இல்லை, இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல, விஜய் அவர்கள் அரசியலை தெரிஞ்சுக்கணுன்ற நான் அதுக்கு வந்து இங்கே உள்ள பாடத்திட்டம் அதை அனுமதிக்கணும். நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட்னு இருக்கும். பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும்
அப்படின்றத இங்கேயே ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி அது செஷன் மாதிரி நடக்கும். எங்கள் ஊரில் இந்த குப்பை பிரச்சனை இருக்குது, எங்கள் ஊரில் தண்ணி வரல, இதை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த பேச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் போனால் எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷனில் வந்து எப்படி கேன்வாஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஓட்டு போடுறது, எப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரிலாம் ரியல் டைமில் மாணவர்கள் இப்போ பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் எங்கே இப்போ அலோவ் பண்ணுறாங்க? அது அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலே நல்லா இருந்ததுங்களா? ஸோ அரசியலுக்கு போகாதீங்க, நடிகர் பின்னாடி போகாதீங்கலாம் வந்து அது அது டிஸ்கரேஜிங். தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அரசியலை கற்றுக்கொள்வதுன்றது, உங்களுடைய அரசியலை கற்றுக்கலன்னா நீங்கள் வந்து சரியாக வளரலன்னு இருக்கும். இல்லை, அந்த அரசியலை வந்து விஜய் அவர்கள் வந்து கூட இருக்கிற பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா போகிற இடங்கள்லாம் வந்து திமுக மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வச்சு தான் ஆகணும், அது தவிர்க்க முடியாத விஷயம். அப்படின்றப்போ அரசியலாக என்ன விஷயங்களை அவங்க கொடுக்குறாங்கன்றது பெரிய கேள்வியா. ஆமாம், அதை கொடுத்து தான் இருக்காங்க. எப்படி நம்ம நாடு கொள்ளையடிக்கப்படுது, எப்படி நீங்கள் வந்து உங்கள் வாக்குகளை சரியாக பயன்படுத்தணும், பெரியார் என்ன சொன்னார், அம்பேத்கர் என்ன சொன்னார், இதெல்லாம் வந்து படிப்பினை தானே அது சொல்லிட்டு தானே போகிறாங்க. அது சொல்லாமல் எப்படிமா பண்ண முடியும்? விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய பார்வை இருக்குது சார். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து மேனிஃபெஸ்டோ இன்னும் முழுசாக வெளியாகலை, மார்ச் மாதம் வெளியிட்டது. ஸோ தேர்தல், ஏன்னா மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார், யார் சொல்லுங்கம்மா? சார் மார்ச்ல வந்து மகளிருக்கான அந்த இது மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எந்த மேனிஃபெஸ்டோவும் வெளியிடலை. என்ன 2-3 டேஸ்ல வந்து அதுதான். இல்லை, ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா திமுக அதிமுக வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் முடிச்சிடுறேன். இப்போ திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஸோ இதுதான் உங்களுக்கான நாங்கள் கொடுக்க போகிறது, ஸோ உங்களை எப்படி நான் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே போய் வாக்கு கேட்பாங்க. ஸோ எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியை முன்னிலைப்படுத்தி தான் வந்து எலெக்ஷனை சந்திப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்குமே அந்த நான் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அப்படின்றத முன் வச்சு அவர் எங்கள் இடத்துலையுமே பேசலையே சார். ரைட்டு. நாங்கள் முன்னாடியே எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிலாம் சொல்லியிருந்தா அதிமுகவும் திமுகவும் திருடாதுன்னு உங்களால் கேரண்டி பண்ண முடியுமா? மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது முக்கியம் இல்லை. திருட மாட்டாங்கன்னு உங்களால் கேரண்டி பண்ண முடியுமா? ஓகே சார், அவங்க வெளியிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வெளியிடல, லேட்டாக வெளியிடுறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து அடுத்த 10வது நிமிஷத்தில் மக்கள்கிட்ட எடுத்து போய் எங்களோட வாக்குறுதிகளை சொல்லிடுறோம். 2வது, நாங்கள் ஒரு கடமைக்காக அதை பண்ணல. எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான அதில் ஆய்வுகள் நடந்தது, எந்த மாதிரியான முயற்சிகள் நடந்தது, எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக அதை நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு அறிவிப்பு நடந்ததில்ல, அதிலே எவ்வளோ தகவல் இருந்தது. இப்போது நீங்கள் எடுத்து பாருங்கள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை. நாங்கள் வந்தால் 2 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு தருவோம், அவ்வளோதான். அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி கொடுக்க போகிறோம் எதுவுமே இல்லை. ஆனால் தாவேக்கா ஒன்று சொல்லும்போது அது ரொம்ப தீர்க்கமாக ஆய்வு பண்ணி நாங்கள் வந்தால் இதை இப்படி பண்ணுவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இல்லையா? அப்போது வி ஹவ் ஒர்க்ட் அ லாட். அது வரும்போது நீங்கள் வேணால் பாருங்கள் சார், சூப்பர் சார், இது வந்து யாருமே இதை வந்து நிராகரிக்க மாட்டாங்க, எல்லாம் தாவேக்காவுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குது. எல்லா செக்டார், அதுவும் குறிப்பாக கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துகிற வகையில் பல்வேறு அம்சங்கள் அதில் இருக்குது. நிச்சயமாக விவசாயிகள் முதல் அரசு ஊழியர்கள் வரை, அதுக்கப்புறம் வந்து தொழில் முனைவோர் எல்லாரையுமே அதில் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அது நாங்கள் சொல்கிறது எல்லாமே எளிதாக செய்யக்கூடியது தான். ஓகே, சூப்பர். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று விஜய் அவர்கள் வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் உயர்த்துவோம். ஸோ ஒருபடி மேல போய் வந்து கார் எல்லார் வீட்லயும் இருக்கிற இலக்கு, அதுதான் அந்த அளவுக்கு உங்களை பொருளாதாரத்துல நாங்க உயர்த்துவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இலவசங்கள் ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்படல, 2வதுல வந்து நிறைய இலவசங்கள் இருக்கு. இல்ல, அது இலவசம்னு நீங்க சொல்லக்கூடாது. எப்படி இலவசம்? நான் பலமுறை உங்கள்கிட்டே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சம்பாதிக்கிறது இல்ல உங்க குடும்பத்துக்கு, இப்ப நம்ம நாடு சம்பாதிக்கிறது நமக்கு தானே, ஒரு குடும்பத்துக்கா? இல்ல, ஒரு குடும்பத்துக்கு கிடையாது. பட் ஆனா திமுக அதிமுகவும் பண்ணும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றது வந்து இல்ல, நீங்க அப்படி அதை அவங்க பண்றதுக்கான சோர்ஸ் வேற, நாங்க பண்றதுக்கான சோர்ஸ் வேற. ரெண்டையும் வந்து நீங்க வந்து ராபின்ஹுட் அப்படின்னு வச்சுங்க, அவன் திருடி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறான், சரிங்களா? அது தவறான ஒரு விதத்தில் தவறு தான். நீ எப்படி திருடி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியும்? அப்போ இன்னொருத்தன் வந்து கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான், அதுவும் தப்பு தான். ஆனால் விவசாயி வந்து எங்கேயும் திருடலை, அவன் அறுவடை செய்து எடுத்து வந்து கொடுக்குறான். 2க்கும் 3க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ தாவேக்கா வந்து விவசாயி மாதிரி இப்போ ஏர்ன் பண்ணி கொடுக்குறோம், அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும்.
ஓகே. அதுதான் இப்போ விஜய் அவர்களுக்கோ, இல்ல தாவேக்காவுக்கோ எதுவுமே தேவையில்ல. அதாவது வந்து நான் தேர்தல் அறிக்கையை முன்வைக்க மாட்டேன். அதே மாதிரி வேட்பாளர்களையும் நான் முன்வைக்க மாட்டேன். விஜய்ன்ற ஒரு பெர்சனையும், விசில்ன்ற ஒரு சின்னத்தை மட்டுமே நான் முன் வச்சு இந்த தேர்தல சந்திக்கிறேன் அப்படின்ற அணுகுமுறை சரியா சார்? அதுதான் சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல் வந்து இங்க விழுகிற ஒவ்வொரு வாக்கும் விஜய்க்கான வாக்கு தான். அவர்தான் முகம். நீங்க அடுத்த தேர்தலில் வந்து இப்படி கேட்டீங்கன்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தது மக்கள் யாரை நம்புறாங்க? எல்லா பெரும்பாலும் அதாவது 100% இந்த தேர்தல், அதாவது பார்லிமெண்ட், அதே மாதிரி அசம்பிளி தேர்தலில் அந்த கட்சி தானே நம்ம நம்புவாங்க. கேண்டிடேட் ஏதாவது பண்றவங்க இந்த கேண்டிடேட்டை நம்பி ஓட்டு போட்டா இவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவாரு அப்படின்றத பார்க்கறது நாட் ஈவன் 5%. நீங்க கேண்டிடேட்டை நம்பி அந்த தூக்குற கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? அப்போ எப்போதுமே இங்க கட்சிகள் தான் பிரதானம், அந்த கட்சியோட தலைவர்கள் தான் பிரதானம். ஏன் வந்து இபிஎஸ் எல்லா கான்ஸ்டிடுவன்சிக்கும் பிரச்சாரம் போறாரு? அந்தந்த கேண்டிடேட் தான் முக்கியம்னா மக்கள்கிட்ட அந்தந்த கேண்டிடேட்டே பேசி ஓட்ட வாங்கிடலாம்ல. இல்ல. ஆனா இப்போ திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலயும் போய் அவங்களோட கேண்டிடேட் யாரு, இவங்களுக்கு வாக்கு போடுங்க அலோவ் அப்படின்னு பண்ண சொல்லிட்டு சொல்லுங்க. இவ்வளவு நாள் அலோவ் பண்ண சொல்லுங்க. அலோவ் பண்ண சொன்னா நாங்களும் தான் இப்ப பொறுத்துக்கிறோம். விஜய் அவர்கள் ஒரு தொகுதிக்கு போறாங்க ரைட்டுமா. அப்படின்னாலுமே சரௌண்டிங்ல உள்ள இந்த தொகுதிகள்ல எல்லாம் இந்த வேட்பாளர் நிக்கிறாங்க. சோ அப்ப வந்து நீங்க என்னோட முகமா நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும். எல்லா இடத்துலயுமே இல்லம்மா, எங்களுக்கு பல்வேறு தடைகள் இருக்குது. தடைகளை தாண்டி இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. அப்போ எங்க தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணாலே போதும். நீங்க ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்களுடைய பிரச்சாரம்லாம் பாத்துறீங்களா? அவங்க வந்து இது அவங்களுடைய பிரச்சாரம் தனியா தான் இருக்கும். அவங்க வேட்பாளர்களை நோக்கிய பிரச்சாரமா இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இங்க நேரம் கம்மி. ஒவ்வொரு வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது அவங்க தான் டெய்லி களத்துல போயிட்டே இருக்காங்கல்ல. விஜய் கட்சின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுதே. இல்ல உண்மையிலே நான் கிராமப்புறங்கள்ல தாவைக்கான்றது கூட மக்கள் சொல்றது விஜய் கட்சி தான். நேத்து நான் திருச்செங்கோடுல போயிருந்தேன். விஜய் கட்சி தான் சொல்றாங்க. தாவைக்கான்றது டவுன்ல சொல்றாங்க. கிராமத்துல போனா விஜய் கட்சி தான். இல்ல சார். இப்போ நம்ம மீண்டும் ஒரு எலெக்ஷனை சந்திக்க போறோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ஓகே சார். இப்ப அடுத்த ஒரு எலெக்ஷனை சந்திக்க போகும்போது அங்க நிப்பாட்டக்கூடிய கேண்டிடேட் யாரு அப்படின்ற ஒரு பெரிய பார்வை இருக்குல்ல சார். இந்த தேர்தல் முகம் வந்து விஜய்க்கானது. இல்ல நான் அதை மறுக்கிறதுக்கு அப்ப இல்ல இந்த தேர்தலை முடிச்சிட்டு அடுத்த தேர்தலுக்கு போவோம். இல்ல நான் அதை மறுக்கிறதுக்கு இல்ல. பட் ஆனா அவங்களுக்கான ஐடென்டிட்டியை நம்ம கொடுத்தாகணும். ஆமா, அவங்க தான் டெய்லி ஒர்க் பண்றாங்களாமா அந்த கேண்டிடேட் அந்த சரி. ஊர்ல. இப்போ நான் வந்து போய் சும்மா நார்மலா நிக்கிறதுக்கும், இப்ப விஜய் அவர்கள் வந்து ரவீனா தொகுதியில நிக்கிறாங்கன்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் என் மீதான அது attention ரைட்டு. இருக்கும். ஒரு 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 அவர் போறது தொகுதிக்கெல்லாம் போறது இல்ல. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆமா. கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல 10-12 தொகுதி இருக்கும். 10-12 எங்க வந்து ஏத்தியா இருக்கிறது? அவ்வளவு க்ரௌட்ல நீங்க பிராக்டிகலா பேசுங்க. அவங்க தொகுதி வைஸ் போனாங்கன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப வில்லிவாக்கம் போறாரு, அங்க ஆதவ அர்ஜுனா இருக்காரு. குளத்தூர் போறாரு, பாபு இருக்கிறாரு. டி நகர் வர்றாரு, ஆனந்த் இருக்கிறாரு. அண்ணா நகர் போறாரு, வேற ஒருத்தர் இருக்காரு. இக்மோர் போறாரு, நம்ம ராஜ்மோகன் இருக்காரு. இது அப்படி போல இவரு தொகுதி வைஸ் போல. ஏன்னா வேட்பாளர் அப்படின்றதும் நீங்க சொல்ற மாதிரி பெரிய மைலேஜ் கொடுக்கலனாலும், ஒருவேளை அந்தந்த தொகுதியில வந்து ஒரு நல்ல வேட்பாளர் நிக்கிறாங்க, மேபி அந்த தொகுதிக்கு எல்லா எல்லாம் தொகுதியிலும் நல்ல வேட்பாளர்கள் தான் இல்ல. இப்போ இருப்பாங்க. வந்து ஒரு சில இல்லம்மா, வேட்பாளர்கள் தான் நம்ம பரிச்சயமான வேட்பாளர்களா இருக்காங்க நான் நமக்கு. வந்து நீங்க லென்ஸ் போட்டுட்டு குறை கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாமே குறையாதான் தெரியும். நான் என்ன சொல்றேன், இப்போ நமக்கு நேரம் இல்லை. மக்கள் வந்து யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரை தாவேக்காவுக்கு யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? இப்ப அதான் கேக்குறேன். உங்களுக்கு எதுவுமே நான் அதான் வேண்டாம், கேக்குறேன். விஜய் அவர்கள் மட்டும் போதுமான்னு அப்படிதான், அந்த மட்டும் தான் நம்ம போதும் இப்போதைக்கு. கால் மார்க்ஸ் ஒருத்தர் தானம்மா, சரியா? லெனின் ஒருத்தர் தானே, இந்த பக்கம் வில்லன் ஹிட்லரும் ஒருத்தர் தானே, அப்ப தலைவர்ன்றது ஒருத்தர் தானே, எம்ஜிஆர் ஒருத்தர் தானே, கருணாநிதியும் ஒருத்தர் தானே. எல்லாம் யாருக்கு வாக்களித்தார்கள்? இப்ப எம்.கே. ஸ்டாலின் நம்பி வாக்கு போடுவாங்களா, அந்தந்த கேண்டிடேட்டை நம்பி வாக்கு போடுவாங்களா? போடுவாங்க. அந்த நம்பர் வெரி ரேர், வெரி லெஸ். 1% 2% தான் இருக்கும். எல்லாமே அந்த கட்சி, அந்த கட்சியோட தலைவர், அதுதான் முகம். காங்கிரஸுக்கு யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க? செல்வ பெருந்தகை நம்பி ஓட்டு போடுவாங்களா? இல்ல ராகுல் காந்தி நம்பி ஓட்டு போடுவாங்களா? ராகுல். அப்ப ராகுல் தலைவர், செல்வ பெருந்தகை கேண்டிடேட். இது அப்ளிகபிள் டு ஆல்.